வணக்கம் நண்பர்களே. பிரண்டை குணப்படுத்தாத நோய்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட பிரண்டையை நாம் கண்டுகொள்வதே இல்லை. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடங்கி வயிற்றுக்கோளாறுகள் வரை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது. பெத்த வயிற்றுல பிரண்டை வைத்து கட்டணும் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதாவது கண்ணுக்கு தெரியாத புண்களை கூட ஆற்றும் என்பது அதன் பொருள். அந்த பிரண்டையின் மருத்துவ குணங்கள் என்ன, எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம், அதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஏதேனும் பக்க விளைவுகள் வருமா உள்ளிட்ட விஷயங்களை இங்கே விரைவாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க, அதுக்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டை வேலையோரங்களில் படர்ந்து வளரும் ஒரு கொடி வகையாகும். தண்ணீரே இல்லாமல் வெப்பத்தை தாங்கி வளரும் தாவரமாகும். மழைக்காலங்களில் துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போது தளிரான பிரண்டைகளை பறித்து உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். நம் முன்னோர்கள் காலத்தில் பிரண்டை மிக முக்கியமான உணவாகவும் மருந்தாகவும் இருந்திருக்கிறது. பிரண்டை குச்சி குச்சியாக கொடி போல வளரும் தாவரம். சிசஸ் கோட்ராங்குலாரிசிஸ் என்னும் தாவரவியல் பெயர் கொண்ட பிரண்டை உருட்டு பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பு பிரண்டை, ஓலை பிரண்டை, முப்பிரண்டை என பல வகைகள் இருக்கின்றன. பிரண்டையில் வைரத்துக்கு இணையான பண்புகள் இருக்கின்றன. நம்முடைய எலும்புகளை இரும்பு போல வைத்திருக்கும் என்பதால் இதை வஜ்ரவல்லி, சஞ்சீவினி என்ற பல பெயர்களில் அழைக்கின்றார்கள். பிரண்டையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்துக்கள், ஃப்ளேவனாய்டு, ஃபீனால், டேனின், கரோட்டின் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இருக்கின்றன. சைட்டோஸ்டீராய்டு கெமிக்கல்கள், வலி நிவாரண பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. பிரண்டையின் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு முறிவு, எலும்பு மூட்டு நகர்வு, எலும்பு தேய்மானம், எலும்பு புரை ஆகியவற்றை சரி செய்யவும், எலும்புகளை வலிமையாக்கவும் பிரண்டையை மருந்து போல பயன்படுத்தலாம். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவர்கள் பிரண்டை தொடர்ந்து உணவில் சேர்த்து வர வலி குறையும், எலும்புகள் வலுவாகும். எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்கு மருந்தாக மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்துகளில் இந்த பிரண்டையில் உள்ள என்ஸ்டாக்டிஸ் இருந்து பிரித்தெடுக்கும் மூலக்கூறு இருக்கிறது. எலும்புகள் உடைந்தால் வேகமாக கூடும். வைரத்தைப் போல எலும்புகளுக்கு வலிமை அளிப்பதால் பிரண்டைக்கு வஜ்ரவல்லி என்ற பெயரும் உண்டு. வஜ்ரம் என்றால் வைரம் என்னும் சொற்பொருளை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை நோய்க்கு நல்லது. பிரண்டை சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு சர்க்கரை நோயால் சந்திக்கும் சிக்கல்களையும் தடுக்கிறது. மேலும் ஃப்ரெட் கார்போஹைட்ரேட்டை வளர்ச்சிதை மாற்றம் செய்யும் நொதிகளின் செயல்பாட்டை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் தடுக்கிறது. எனவே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் பிரண்டையை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இறுதி மாதவிடாய் நெருங்கும் பெண்கள் மூட்டு வலி, உடல் சூடு போன்ற அறிகுறிகளை சந்திப்பார்கள். இதற்கு காரணம் இறுதி மாதவிடாயை நெருங்கும் போது உடலில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களின் அளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதுதான். ஆனால் பிரண்டையை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிடும்போது அது மெனோபாஸை நெருங்கும் பெண்கள் சந்திக்கும் சில பிரச்சனைகளை தடுக்கின்றது. வயிற்றுப்புண். வயிற்றில் பாக்டீரியா மற்றும் பிற கிருமி தொற்றுகளின் பாதிப்பினால் ஏற்படும் அல்சர், பெப்டிக் அல்சர், வாய்ப்புண், அமிலத்தன்மை குடலில் அதிகரிக்கும் என்பதால் குடற்புண்கள் ஆகியவற்றை ஆற்றும் தன்மை பிரண்டைக்கு உண்டு. இதிலுள்ள ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் குடல் புண்களையும் கிருமிகளால் ஏற்படும் தொற்று மற்றும் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கும் தன்மை கொண்டது. உடல் எடையை குறைக்கும். பிரண்டையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் ஜீரணத்தை தூண்டி இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கும். இடுப்பு பகுதியில் சேரும் மூளைச்சதைகளை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வர பிரண்டை உதவி செய்கிறது. மூலநோயை சரி செய்கிறது. மூலநோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக பிரண்டை செயல்படுகிறது. மூலநோயால் ஏற்படும் இரத்த கசிவு ஏற்படுவதை தடுக்கவும் நிறுத்தவும் இது உதவி செய்யும். பிரண்டையின் பொடியை மோரில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வர மூலநோய்கள் கட்டுக்குள் வரும். இதய ஆரோக்கியம். இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்துவதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவி செய்யும். இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட கார்டியோவாஸ்குலர் நோய்களின் ஆபத்துகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்க முடியும். கால்சியம் பற்றாக்குறையை தீர்க்கும். பிரண்டையில் கால்சியம் மிக அதிக அளவில் இருக்கிறது.
இதனால் இது கால்சியம் பற்றாக்குறையை தீர்க்கிறது. பெண்களுக்கு 40 வயதை தாண்டும் போது எலும்பு தேய்மானம், எலும்பின் அடர்த்தி குறைதல் மற்றும் கால்சியம் பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்படுகிறது. இதை சரி செய்யவும் பிரண்டை உதவுகிறது. 100 கிராம் அளவு பிரண்டையில் கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கிறது. உணவில் அவ்வப்போது பிரண்டையை சேர்த்து சுவைத்து வந்தாலே சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படாது. பிரண்டை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் எதிர்காலத்தில் எலும்பு அடர்த்தி குறைவு நோயின் வருகையை தள்ளி போடலாம். வீட்டில் இருப்பவர்களிடம் இந்த உண்மையை அழுத்தமாக எடுத்து சொல்லுங்கள். அடுத்து பசியை தூண்டும். ஜீரண மண்டல ஆரோக்கியத்தை தூண்டி குடலில் ஜீரண என்சைம்களை தூண்டி பசியை தூண்டும் ஆற்றல் பிரண்டையில் உண்டு. குழந்தைகள் பெரும்பாலும் சாப்பிட அடம்பிடிப்பார்கள், பசியே இல்லாமல் இருப்பார்கள். அதுபோன்ற இருக்கும் குழந்தைகளுக்கு பிரண்டையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் சேர்த்து கொடுத்து வர நன்கு பசி எடுக்கும். மலச்சிக்கல் தீரும். பிரண்டையில் உள்ள நார்ச்சத்துக்கள் மலமிளக்கியாக செயல்படும். மலச்சிக்கலை தீர்க்கவும் அதோடு குடலில் இருக்கும் புழுக்கள் ஆகியவையும் மலத்தின் வழியே வெளியேறும். நாள்பட்ட அஜீரண கோளாறுகள் சரி செய்யும். மூச்சுக்குழாய் தொடர்பான பிரச்சனை தீரும். சுவாச கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பிரண்டை சரி செய்யும். குறிப்பாக ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த பிரண்டையை எடுத்து வர ஆஸ்துமா கட்டுக்குள் வரும். பிரண்டையை சுத்தம் செய்து சீரகம், மிளகுடன் சேர்த்து அரைத்து சூப் போல குடித்து வந்தால் மூச்சு திணறல், இளைப்பு பிரச்சனைகள் சரியாகும். மேலே சொன்ன ஆரோக்கிய நன்மைகளை பெற பிரண்டையை துவையலாகவோ பொடியாகவோ எண்ணெயாகவோ நாம் பயன்படுத்தலாம். பிரண்டை ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீர்கள் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.